மனஸ்லாயோ விலாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஆந்திரா ஸ்டைல் கடப்பா குருமா. அதுக்கு வந்து சம அளவில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு ஊற வச்சு வச்சுக்கணும். அந்த ஊற வச்ச பருப்பை வச்சு தான் அந்த குருமா வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆந்திரா ஸ்டைல் கடப்பா குருமாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நமக்கு பெரிய வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கணும், தக்காளி, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்ம நறுக்கி வச்ச இந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பொருட்களெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பருப்புக்குள்ளே வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் எப்பவுமே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பருப்பு வேகிறதுக்கு நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவோம். அது ஆயில் அப்ளை பண்ணால் அந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சம் பொங்கி மேலே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஆயிலு, அப்புறம் வந்து குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி வேகிற அளவுக்கு விசில் வச்சு அடுப்பில் வச்சிடணும். இந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காயும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம குருமா வந்து நல்லா வெந்து கொதித்து வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பபிள்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. இந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை எடுத்து இந்த குருமாவில் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விடணும். ஓகேவா, அப்படி கலரி விட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிய விடணும். இந்த குருமா வந்துட்டு கொதி விட்டதுக்கப்புறம் தாளிக்கணும் இல்லையா. நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து முடித்தா தான் ஃபைனல் டச்சு. தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கடாயை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி என்னென்ன தாளிப்புக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருஞ்சீரகம், இதெல்லாம் வந்து எண்ணெய் காஞ்சோட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரிஞ்சி இலை போடணும், அப்புறம் கிராம்பு, அப்புறம் பட்டை, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளித்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குருமாவில் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குருமா வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த குருமா என்ன ஸ்டைல் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைல் கடப்பா குருமா. இது வந்துட்டு நம்ம டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, உப்புமாக்கு கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இந்த குருமா வந்து லைட்டாக தான் காரமாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. இதை அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். டிஃபனுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, பாய்.